தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிருக்கோம்ல, அதுக்கு சாம்பிராணிக்கு என்ன வேணும்னா கரித்தூள். இது மரத்தூள் ஏன் போடுறாங்க அப்படின்னா, எது கூட நம்ம கலந்தானா அது அப்படியே புகை மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு அப்படியே அந்த மரத்தூள் போடுறது. சரியா? மரத்தூள். அப்புறம் வந்து இது வந்து குங்குலிய பவுடர். குங்குலிய பவுடர் வந்து வாசத்துக்கு தான். இயற்கையா நம்ம சென்ட் போடுறோம்ல, சென்ட் இல்லாம இது வந்து எப்படி இருக்குன்னா இயற்கையா வாசமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சாம்பிராணி பவுடர். தெரியுங்களா, நம்ம வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போட பார்க்கணும். எதுவுமே என்னது வாசத்துக்கு தான் போடுறாங்க. சரியா? அப்புறம் வந்து இது வந்து லாரம். சரியா? இது வந்து ஒரு பசை மாதிரி ஒட்டுறதுக்கு அப்படி இது போடுறாங்க. இது வந்து யாரோ இது ஒரு பொருள் சரியா? இது வந்து பிசுக்கு. இப்ப நம்ம எல்லாம் போட்டு கலக்கணும்னா அது ஒரு பசை மாதிரி இருந்தா அது வந்து அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி கலக்கினா கூட அது ஒரு இதா இருக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த பிசுக்கு போடுறாங்க. இப்ப எப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், எல்லாமே அளவு இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கலாம். ஆனா நமக்கு எப்படின்னா நீங்க வந்து இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அவங்களே ஒரு நம்ம சாம்பிராணி பவுடர் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களே மொத்தமா கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி சோப்பாய் பினாயில் எல்லாம் கலக்குறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அது மாதிரி என்ன செய்யலாம், நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கரித்தூள் இது மாதிரி ஒரு பெரிய சாக்கு பை இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கணும். ட்ரே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கரித்தூள், மரத்தூள், அப்புறம் வந்து இந்த குங்குலிய பவுடரு, அப்புறம் வந்து யாரோ, அப்புறம் வந்து இந்த லாரம் பவுடரு, அப்புறம் வந்து இந்த பிசுக்கு தூள், அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி பவுடரு. இது வந்து இது என்னமோ சொன்னீங்க, குங்குலியா என்னமோ சொன்னீங்களே. ஆமா ஆமா, இதுதான் குங்குலிய பவுடர். சரியா? இது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரோசனம். இது வாசனம் தான். இது வந்து ரொம்ப கட்டி கட்டியா இருக்கும். அதை என்ன செய்யணும்னா நம்ம சுத்தியல்ல போட்டு உடைச்சு அப்படியே என்ன செய்யணும், பவுடரா வச்சுக்கணும். இதுல வந்து பெரிய ட்ரேல என்ன செய்யணும், எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு எல்லாமே என்ன செய்யணும், மொத்தமா கலந்து கொள்ளணும். கலந்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், பெரிய டப்பால வந்து கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம். அள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு 100 பீஸ் செய்யறோம், ஒரு 50 பீஸ் செய்யறோம், என்ன செய்யணும், இந்த ட்ரேல போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சமா எடுத்து ஒரு டப்பா ஒரு டப்பா அளவு கொட்டிட்டு என்ன செய்யணும், அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், ஊற்றி பிசையணும். பிசையும் போது நமக்கு சப்பாத்தி மாவு பசங்க அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் வச்சுட்டு என்ன செய்யணும், நம்ம செய்வோம் இல்லையா இந்த இதுல உள்ள எடுத்து என்ன செய்யணும், அப்படியே உள்ள இப்படியே வச்சோம்னா உள்ள போயிட்டு ஒரு சாக்கு பை இல்லைன்னா ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல என்ன செய்யணும், அப்படியே எடுத்து வச்சோம்னா அச்சில் அப்படியே விழுவும். சரியா? விழுந்தோம்னா நிழலே கொஞ்சம் காய வச்சு, வெயில வச்சா வந்து அந்த வாசம்லாம் கொஞ்சம் போயிடும். அதனால கொஞ்சம் நிழல் காய்ச்சலாம் காய்ச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், அப்புறம் வந்து பேக் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம கலந்து தானே எல்லாமே வச்சிருந்தோம், இப்பயும் அதே மாதிரிதான் கலந்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்பவே நம்ம ஒரே நாள்ல செய்ய முடியாது. கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து இதுல போட்டு செஞ்சுக்கலாம். ஆனா இது மட்டும் மோல்டுப்பா, இது மட்டும் ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து நிறைய டிசைன் இருக்கு. ஆனா இது வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அப்படியே இப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அந்த அச்சு ஒவ்வொன்றும் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஒரு பீஸ் ₹1 ஒரு 10 பீஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், பேக் பண்ணி வித்துக்கலாம். சரியா?